இன்றைக்கி மார்னிங் வந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்து சமைக்கலான்னு வந்தால் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி அத்தை வந்து வரமிளகாயை வந்து உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எதுக்குன்னு கேட்டால் ஜண்டா அப்படின்னாரு. சரி எதுக்கும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 15 டேஸ் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன சமைக்கலாம், பாதி சமைக்கிறதே வந்து மறந்து சரி ஒவ்வொரு பொருளாக எங்கே இருக்குது எல்லாம் கண்டுபிடிச்சா குக்கர் இருக்குது. குக்கர் இருந்தால் மூடி இல்லை, மூடி இருந்தால் குக்கர் இல்லை, ரெண்டும் இருந்தால் வந்து கேஸ்கட் இல்லை. சரி ஒரு வழியாக செய்யலான்ட்டு பச்சை பயிர் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரைக்காய் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து எல்லாம் கட் பண்ணி எல்லா சமையலும் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சமையல் முடிச்சுட்டு லஞ்சும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஈவினிங் மாதிரி வந்து பால் காய வச்சு காஃபி போடலான்னு நினச்சேன். பால் மட்டும்தான் காய வச்சு ஆனால் காஃபி போட டைம் இல்லை. சரின்ட்டு வந்து எங்கள் வீட்டு நாய்க்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு போனேன். பின்னாடியே வந்து இந்த பூனை வந்துட்டே இருந்துச்சு. நானும் மறந்துட்டேன். ஜிம்மிக்கு மட்டும் சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டேன். சரி பூனைக்கு வந்து பால் ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து வாசல் தொளிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தொளிச்சிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு வாசல் தொளிக்கிறது வந்து கொஞ்சம் இந்த குளிரில் கடுமையான வேலை அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்கே தொளிச்சு விட்டு வந்து ரோஸ் செடியில் வந்து ரெட் அண்ட் எல்லோ ரோஸ் இருந்துச்சு. அதை வந்து பொறிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் இன்னொரு வாசல் இருக்குது. சரி அதையும் தொளிச்சிடலான்ட்டு தண்ணி மட்டும் வந்து எல்லாமே தொளிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து தொளிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நேத்ரா வந்து உள்ளே இருந்து அம்மா அப்படின்னு தான். சரி அத்தை இருந்தாங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தொளிச்சிட்டே வந்து உள்ளே போய்க்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க முடியும் அப்படின்ட்டு தொளிச்சு முடியும். ஈவினிங் டைமில் வந்து நம்ம வாசல் தொளிச்சோம்னாலே கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அந்த வந்து சாயந்தரம் பைக் வண்டி எல்லாமே போயிட்டு அந்த டஸ்ட்டு வந்து மோஸ்ட்டாக வந்து உள்ளே வராது. சரி அதை முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலான்னு வீட்டுக்குள்ளே போனேன். சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. சரி அதையும் கழுவி வச்சிட்டோம்னா வந்து டின்னர் வேலையை பார்க்கலாம். சட்னி மட்டும் செஞ்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு சரி எல்லாம் கழுவலான்ட்டு கழுவிட்டு இருந்தேன். சிங்கில் வந்து கழுவி வச்சுட்டு சிங்கே கழுவி விட்டோம்னாலே வந்து அந்த வேலையை முடிச்சோம்னாலே வந்து சிங்கை பார்த்தோம்னாலே ஒரு மன நிறைவாக இருக்கும். அதையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து சரி ஹஸ்பண்ட் ஒர்க்லாம் ரெடி ஆகிட்டோம்னா வந்து ஈவினிங் சந்தைக்கு போகணும். மண்டே தான் வந்து குன்னத்தூரில் வந்து சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி தக்காளி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம்.